சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்ப தமிழ்நாட்டுல ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இந்த கூட்டணிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அமைச்சர். அந்த கூட்டணி நிலை பெற்றிருக்குன்னு கேட்டா எல்லோரும் வலதுசாரி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், ஒற்ற கருத்துடைய கட்சிகளாக இருக்கிறாங்க. அதனால அந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறது. பத்திரமா எடுத்துட்டு போறாரு முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்கள் 2024 தேர்தலில் இந்த இந்திய கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சிருந்தார். இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது இப்ப இந்த விவகாரத்துல யாருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு சார்? ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணணுமா, இல்லைன்னா ராகுல் காந்தி அவர்கள் பண்ணணுமா? பாஜக எங்கெல்லாம் போய் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறதோ அங்கெல்லாம் யார் பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருமுகப்படுத்துற வேலை இப்ப இதெல்லாம் கரெக்டா ராகுல் காந்தி செய்யறாரு. இந்த பொறுப்பு திமுகவினுடைய தலைவருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கான்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருந்ததுனாலதான் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் வந்தது உடனே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இல்ல, இந்த மாதிரியான பல்வேறு விதமான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. இந்த இடையில மம்தா பானர்ஜி அவர்கள் வருகின்ற 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸோட கூட்டணி இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டெல்லி எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒற்றுமையா இருந்தா ஆட்சியை பிடித்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் வந்தது. 16 தொகுதிகள்ல காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட வெற்றியை தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனா மம்தா பானர்ஜியோட இந்த முடிவை நம்ம எப்படி பாக்குறது சார்? மம்தா பானர்ஜி இப்போது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணியிலேயே அங்கம் வகித்துக் கொண்டு காங்கிரசுக்கு என்னால் இடமளிக்க முடியாது, காங்கிரஸோடு இங்கே ஒரு தொகுதி பங்கீட்டை செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலை சந்தித்தது மட்டுமல்ல, எந்த நோக்கத்துக்காக மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியை சேர்த்து கொள்ளாமல் இருந்தாரோ அந்த நோக்கம் சரி என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தியன. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்ன, காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் மேற்கு வங்கத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்துவமாக எப்படி அந்த மக்களிடத்திலே மக்களுடைய மனங்களை வென்று வெற்றியை ஈட்ட முடிகிறது என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தின. இப்ப இந்த விவகாரம் உண்மையிலேயே எப்படி நீங்கள் அணுக வேண்டும் என்று சொன்னால், ஹரியானா தேர்தலோடு ஒப்பிட்டுத்தான் நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அணுகுமுறையை கையில் எடுக்க வேண்டும். அதே போன்று 2 யாத்திரைகளை மேற்கொண்டார் ராகுல் காந்தி. ஒன்று பாரத் ஜோடோ யாத்ரா, இன்னொன்று பாரத் நியாயா யாத்ரா. இந்த பயணத்தின் பொழுது மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் மம்தா பானர்ஜி. நீங்கள் கூட்டணி எல்லாம் ஒரு பக்கத்துல விட்டு விடுங்கள், இந்தியா கூட்டணியில அவர் அங்கம் வகிக்கிறார் அங்கம் வகிக்காமல் இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சரோடு ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதான். ஏன்னா அதற்கு முன்பாக நடந்த இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்தில், அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டத்தில் மம்தா பானர்ஜியும் பங்கேற்றிருக்கிறார். அவரும் அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் வகுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் எதன் பொருட்டு நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் என்பதை அவர்கள் பேசி முடிவு செய்திருப்பார்கள் தானே. அதன் பிறகு நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிற போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஒரு மாண்பு கருதி முறையான அழைப்பை தந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை தர தவறியது. அதன் பொருட்டு நான் பங்கேற்க முடியாது என்று அறிவித்ததில் தான் மேற்கு வங்கத்தினுடைய எதிர்ப்பு அரசியல் காங்கிரசுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் துவங்கியது. இன்னொன்று, நீங்கள் காங்கிரஸ் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது என்பதை வைத்துத்தானே திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற ஆம் ஆத்மி கட்சிகள் போன்ற இன்ன பிற கட்சிகள் முடிவு செய்யும். நீங்கள் தேசிய முகம் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே தேசிய முகமாக நீங்கள் இருந்து கொண்டு ஒரு தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்துகிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லையே. டெல்லி தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஷீலா தீட்சித் தொடர் வெற்றிகளை குவித்து ஒரு நிலையான முதலமைச்சர் என்கிற பெருமையை டெல்லியிலே நிலைநாட்டினார். இன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த பாஜகவினுடைய ஆட்சி நிறைவு பெற்றதற்கு பிறகு ஏறக்குறைய முதல் வெற்றியை காங்கிரஸ் பெற்றது. பாஜக தோல்விக்கு பிறகான முதல் வெற்றி. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார் ஷீலா தீட்சித். காமன்வெல்த் விவகாரம், இன்ன பிற யூபிஏ கவர்மெண்டினுடைய அந்த செகண்ட் டேர்ம்ல நடந்த அதிகார துஷ்பிரயோகங்கள், அதை டெல்லி அரசுக்கு ஆதரவாக திருப்பியது, இந்த போக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முடிவடைந்தது.
அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய தயவில் தான் முதல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றும் தனித்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற்றுவிடவில்லை, காங்கிரஸ் தயவோடு தான் பெற்றார். அன்றைக்கு காங்கிரஸுக்கு கொஞ்சம் உயர் இருந்தது. ஆனா இப்ப என்ன நிலைமை? காங்கிரஸ் தொடர் வெற்றிகளை குவித்து முதலமைச்சராக அந்த அதிகாரத்தை கைப்பற்றிய காங்கிரஸ் இப்போது தொடர் பூஜ்ஜியத்தை தேர்தல் வெற்றியாக பெறுகிறது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லி அரசியல்ல என்ன முகம் இருக்குங்கிறத கணக்கிட்டு தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை அகாமடேட் பண்ணுமா வேணாமான்னு முடிவெடுப்பாரு. இன்னொன்று, நீங்க ஒரு தொகுதி பங்கிட்ட நாடாளுமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மி கட்சியோட செய்து கொண்டதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியும் தோல்வியை தழுவியது, நீங்களும் தோல்வியை தழுவினீர்கள். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய பலம் ஆம் ஆத்மி கட்சிக்கு பயன்படவில்லை என்கிற முடிவுக்குத்தானே அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார். அங்க பெரிய கட்சின்னு பார்த்தா பாஜகவும் ஆம் ஆத்மி கட்சியும் தான். காங்கிரஸுக்கு அங்க வேலை இல்லைங்கிறத தேர்தல் முடிவுகள் சொல்லுது. நீங்க வேண்டுமானால் வாயிலேயே வடை சுடுகிற வேலையை செய்யலாம். பெரிய பலமிக்க கட்சி, நாங்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எங்களுடைய கட்டமைப்பு தான் பெரிய கட்டமைப்பு, காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய தாக்கம் தான் எல்லா பக்கத்திலும் எதிரொலிக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய குரலாக ராகுல் காந்தியினுடைய குரல் தான் எதிரொலிக்கும். அது எல்லாம் சரி. ஆனா தேர்தல் ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறத தானே நீங்க பார்க்க வேண்டியது. இப்ப ஹரியானாவுல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. அங்க நீங்க ஏன் ஒரு சமரசத்தை செய்து கொண்டு ஆம் ஆத்மி கட்சியை அகாமடேட் பண்ணல? அன்னைக்கு நீங்க அதை அகாமடேட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி சரியா செய்யலைங்கிற ஒரு பார்வை கூட்டணிக்குள்ள வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்குங்கிற போக்கு வந்திருக்கும். இப்ப கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு. உண்மையிலேயே நாள்தோறும் நலிவடைந்து கொண்டே வருகிற கூட்டணியாக இந்தியா கூட்டணி மாறி போயிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் அந்த கூட்டணி நிலை பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் காங்கிரஸ் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்பவும் நீங்க விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட, மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட, பொது உடைமை இயக்கங்கள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளிடத்திலும் நீங்க நேரடியாக போய் கருத்து கேட்டீங்கன்னா நாங்க திமுக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கிறோம் என்றுதான் சொல்வார்களே தவிர இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் என்று யாருமே சொல்வதில்லை. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற போகிறோம் என்று யாருமே சொல்வதில்லை. அப்போ இங்க முதலமைச்சர் ஒரு கீ ரோல் பிளே பண்றாருல்ல, அந்த ரோல் பிளே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வேற ஸ்டேட்ல யாருக்குமே கொடுக்கல. மற்ற ஸ்டேட்ல நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும், மம்தா பானர்ஜிக்கு எதிராகவும், ஹேமந்த் சோரனுக்கு எதிராகவும் நீங்கள் செய்கிற அரசியலை அந்த மாநில கட்சிகள் விரும்பவில்லை. இன்னொன்று, உங்களுடைய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் என்னன்றது தேர்தல்ல தெரிஞ்சிருது. இதையெல்லாம் வைத்து எதற்காக உங்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற எண்ணம் மாநில கட்சிக்கு இயல்பாகவே வரும்ல. உங்களுக்கு பலமும் இல்ல, நீங்க ஒரு அதிகார அணி திரட்டுகிற வேலையை செய்கிற போது கூட நீங்க ஒரு பெரியண்ணன் மனோபாவத்தோடு நடந்து கொள்வீங்கன்னா அப்ப மாநில கட்சிகள் உங்களை ஏன் வச்சுக்கணுங்கிற கேள்விக்கு காங்கிரஸ் தான் விடை சொல்லியாக வேண்டும். எனவே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்த தோல்வியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் சேராமல் இருப்பதா இருக்கட்டும், அது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியதுன்னு தான் நான் ஒரு இடதுசாரியின் பக்கம் நின்று சிந்திக்கக்கூடியவன் நான் சொல்றேன். ஏன்னா பாஜகவினுடைய இப்போ பாஜகன்ற ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்றதுதான் பல பேரோட எண்ணமா இருக்கு. அதாவது பாஜக எதிர்க்கக்கூடியவர்கள், அது திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னோட ஸ்டேட்டை இழந்துடுச்சுன்னா அப்போ பாஜகவுக்கு ஈக்குவலான கட்சின்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுமே இந்த இடத்துல. அது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். பாஜகவுக்கு எதிரான கட்சி என்று சொன்னால், பலமான கட்சி என்று சொன்னால் அது காங்கிரஸ் என்கிற இடத்தை காங்கிரஸ் இழந்து விட்டது. நீங்க ஒண்ணும் வேணாம் சார், 10 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சியை கணக்கில் எடுங்களேன். 10 ஆண்டு கால ஆட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரே இல்ல, பெரும்பான்மை பெற்றிருக்கிற எதிர்கட்சி தலைவர் இல்ல. நீங்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரை எதிர்கட்சி போல பாவித்துக் கொள்ளலாமே தவிர எதிர்கட்சி தலைவரே இல்லாத நாடாளுமன்றம் தானே அமைஞ்சது. அப்ப காங்கிரஸ் எந்த இடத்துல அந்த தோல்வியை சரி செய்வதற்கான பணியை முன்னெடுத்தாங்க? இப்பவும் சொல்றேன், இந்தியா கூட்டணி 2024 தேர்தலில் அமையவில்லை என்று சொன்னால் ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து நிச்சயமாக கிடைத்திருக்காது. நீங்க இந்த வேலையை யாரை வைத்து செய்தீர்களோ அவர்களையே உதாசனப்படுத்துகிற வேலையை தேர்தலுக்கு பிறகு நீங்க செய்றீங்க. உங்களுக்கு எல்லா கட்சிக்கும் ஒரே அஜெண்டா தான் சார், மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக என்கிற அந்த ஆக்டோபஸ்கரம் வீழ்த்தப்படணும். இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா? ஒரு பொது நோக்கம் என்று ஏதாவது இருக்கா? நிச்சயமாக இல்லை. இது ஒண்ணுதான் மையப்புள்ளியாக இந்த இந்தியா கூட்டணியை இணைக்குது. அந்த மையப்புள்ளிக்குள்ளேயே நான் தான் டாலஸ்ட் பார்ட்டி, நான் தான் டாலஸ்ட் லீடர்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய மனோபாவத்தை கையில எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு உண்டான தகுதியோடு நீங்க இருக்கீங்களான்னு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி பலகீனப்பட்டிருக்குன்னு சொன்னா நிச்சயமாக பலகீனப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தா, தலைநகர் டெல்லியினுடைய தேர்தல் முடிவு எவ்வளவு மோசமான முடிவு. காங்கிரஸ் கட்சி தன்னை மறுசீரமைப்பு செய்து கொள்வதற்கு தயாரா இருக்கான். முதல்ல ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு பெரிய தோல்வி, அதுவும் தொடர் தோல்வி சார்?
ஒரு தோல்வி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இரண்டாவது தோல்வி என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு தொகுதி 2 தொகுதியில் வெற்றி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். பூஜ்ஜியத்தை தொடர்ச்சியாக பெறுகிறீர்கள். அப்போ உங்களுடைய தலைநகரில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோலோச்சுகிற டெல்லியிலேயே உங்களுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்து கொண்டு தேர்தலை உங்களால் ஆக்கப்பூர்வமாக அணுக முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி முன் வச்சார் இல்லையா, அதாவது யமுனை நதியை சுத்தப்படுத்தாமல் விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். யமுனை நதியில் வருகிற தண்ணீரை எடுத்து பருகுவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தயாரா இருக்காரா? பருகிட்டு 24 மணி நேரம் மருத்துவமனைக்கு போகாமல் அவர் இருந்துருவாரான்னு கேட்டார்ல. இந்த கேள்வியை தான் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை நோக்கி கேட்டீங்க. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஏவப்பட்டிருக்கின்ற அமலாக்கத்துறையினுடைய அடக்குமுறை குறித்து நீங்க பெரிய அளவுல பேசு பொருளாக்கல? இந்த கேள்வியை நான் ஆம் ஆத்மி பக்கமும் வைக்கிறேன். நீங்களும் பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்புன்னு இந்த தேர்தல்ல 2 பக்கமும் காய்களை நகர்த்தி கொண்டிருந்தீர்களே தவிர உங்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறை குறித்து நீங்கள் மக்களிடத்திலே போய் சென்று சேர்த்தீர்களா? அதை தேர்தல் பிரச்சாரமாக முன்வைத்தீர்களா? ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடாத நெருக்கடி எல்லாம் உங்க கட்சியை ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்குவதற்கு அமலாக்கத்துறையை கையில் எடுத்தாங்களா இல்லையா? நீங்களே செத்து மடிந்து விடுவீர்கள் சிறையில் என்கிற அளவுக்கான சூழலை உருவாக்குனாங்களா இல்லையா? அவர் சுகர் பேஷண்ட் சார், டயாபெட்டிக் பேஷண்ட் சார். அவருக்கு இன்சுலினும் இருக்கணும், வாழைப்பழமும் இருக்கணும், செல்லுல 2யுமே ஒன்னா வைக்கணும். அவருக்கு சுகர் ஏறுனா, டயாபெட்டிக் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவர் இதை எடுத்துக்கணும், மெடிசன் எடுத்துக்கணும், இன்சுலின் எடுத்துக்கணும். குறைஞ்சிச்சுன்னா வாழைப்பழம் எடுத்துக்கணுங்கிறத யார் சொல்றா? நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் 6 வார காலம் அதை பின்பற்றவே படல. அப்போ திட்டமிட்டு ஒரு அடக்குமுறையை ஏவுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான சூழல். இதை நீங்க மக்களிடத்துல பேச வேண்டுமா இல்லையா? ஏன் நீங்க மக்களிடத்துல பேசல? மணீஷ் சிசோடியா வழக்குல கேஸ நீங்க ட்ரையலுக்கு கொண்டு வருவீங்களா மாட்டீங்களான்னு நீதிமன்றம் கேட்டது. அதை நீங்கள் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் வச்சீங்களா? நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அமலாக்கத்துறை மோசமாக நடந்து கொண்டது. அமலாக்கத்துறைக்கு ஆம் ஆத்மி கட்சியை பழி வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இதை நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல வச்சீங்களா? அப்போ 2 கட்சியுமே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதை பேச வேண்டும்ங்கிறத மறந்து விட்டு தான் இந்த தேர்தல் களத்துல நின்னாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் எந்த வாய்ப்பையுமே அவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை. இப்ப கூட ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒண்ணும் இல்ல சார். ஆம் ஆத்மி கட்சி அடுத்த தேர்தலில் இதே பலத்தோடு இருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். அவர்களுக்கு ஒன்னும் படுதோல்வி கிடைச்சிடல. ஆன்டி இன்கம்பன்சி அந்த அரசுக்கு இருக்கு, இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்னு, ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை அண்ணா ஹசாரே தோற்றுவிக்கிற போது அதிலிருந்து வந்த வழித்தோன்றல் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அதன் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். அப்ப ஊழலுக்கு எதிராக அணி திரண்டவர்களே ஊழல் செய்திருக்கிறார்கள் பார்வை தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில, டெல்லி மக்கள் மத்தியில எடுபட்டுச்சு. அதைத்தான் தேர்தல் பிரச்சாரத்துல முன் வச்சாரு மோடி. பாஜக அதைத்தான் தேர்தல் பிரச்சாரத்துல முன் வச்சாங்க. அதுதான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பதாகத்தான் நான் உணர்றேன். இது காலப்போக்கில் மாறும். ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன? காங்கிரஸ் கட்சி மீட்டுருவாக்கம் செய்துக்குமா? நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு விடை என்ன என்று கேட்டால் ஒரே வரியில் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் பலகீனப்பட்டு போயிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் மூலமாக காங்கிரஸ் கட்சி பலமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாமே தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது சிதலமடைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால்தான் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா சார், இன்னொரு கேள்வி என்ன, இதே மாதிரிதான் 2019 ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சாங்க. திரும்ப தேர்தல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த கூட்டணி பிரியுது. திரும்ப தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இந்த இந்தியா கூட்டணின்றது ஒரு பலமா இருக்கு. அடுத்தடுத்து மாநில தேர்தல்ல அது பலமா இல்லாத போது திரும்ப 2029 மக்கள் எப்படி நம்புவாங்க சார்? உங்களுக்கு ஒன்று கொள்கை ரீதியான கூட்டணிகளாக இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இந்த கூட்டணிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அமைச்சார். அந்த கூட்டணி நிலை பெற்றிருக்குன்னு கேட்டா எல்லோரும் வலதுசாரி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், எல்லோரும் சமூக நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், எல்லோரும் தமிழ்நாட்டினுடைய மாநில நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற இயக்கங்கள். நீங்க பட்டியல் போட்டு பாருங்க, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சிகள்ல இருந்து சிறிய கட்சிகள் வரை நான் சொல்றேன், அந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சியில. அப்போ அதுக்கு ஒரு கொள்கை உறவு இருக்கு. திமுக கூட ஒற்ற கருத்துடைய கட்சிகளாக இருக்கிறாங்க. அதனால அந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அத பத்திரமா எடுத்துட்டு போறாரு முதலமைச்சர் அந்த டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்றாரு தமிழ்நாட்டுல. இன்னொன்று, முதலமைச்சர் கூட்டணி கட்சி தலைவரா சக்சஸ்ஃபுல் ரோலை பிளே பண்ணிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணும் வேணாம் சார், திருமகன் ஈவேரா இறந்து போனார் ஈரோடு தேர்தல்ல. இப்ப சந்திரகுமார் வெற்றி பெற்றார் இல்லையா இடைத்தேர்தல்ல. காங்கிரஸ் கட்சிக்கே தான் மீண்டும் அந்த வாய்ப்பை ஒதுக்கி கொடுத்தது. திமுக நினைத்திருந்தா, இல்லங்க நாங்க போட்டிடுறோம், உங்களுக்கு கொடுத்தோம், உங்க வேட்பாளர் வெற்றி பெற்றாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அதை செய்யல. நிச்சயமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கி கொடுத்தார்கள்.
துரதிருஷ்டவசமாக 2வது முறையும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உயிர் நீத்து போனார். இப்ப திமுக களத்துல இறங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கோயம்புத்தூர்ல நேரடியா திமுக களமிறங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் களமிறங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு வர்றாரு, அவரு கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு. அப்போ ஒட்டுமொத்த பாஜகவினுடைய அதிகார பலமும் அண்ணாமலையின் மூலமாக கோயம்புத்தூர்ல இறக்கப்படும்ங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அப்ப அதை எதிர்க்கிறதுக்கு பொதுவுடைமை இயக்கம் போன்ற மக்களிடத்திலே நின்று கொண்டு போராடுகிற இயக்கங்களால் முடியாது, ஒரு வலிமை மிக்க இயக்கம் தான் எதிர்க்க முடியுங்கிற மனநிலைக்கு வந்த பிறகு முதலமைச்சர் என்ன செய்யறாரு, கோயம்புத்தூர் தொகுதியில திமுக போட்டியிடும்னு சொன்னாரா, அதோட நின்று விடாம எந்த தொகுதியில் அதிகபட்ச வாக்குகளை பெற்று திமுக கடந்த தேர்தல் 2019 வெற்றி பெற்றதோ அந்த திண்டுக்கலை பொதுவுடைமை இயக்கத்துக்கு கொடுக்குறாரு சார். அப்போ கூட்டணி கட்சிய நான் பிரதிநிதித்துவப்படுத்துறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன், போட்டியில நான் முன்னாடி நின்று தோல்வியா இருந்தாலும் நான் சந்திச்சுக்கிறேன், தேர்தல் களத்துல வேறு சில மாதிரியான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருந்தாலும் அல்லது ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி தர வேண்டும் என்று சொன்னாலும் நான் சந்திச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இலகுவாக இருக்கிற தொகுதியை தாரேன்னு சொல்லி திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி கொடுத்தாரா. இன்னைக்கு என்ன நிலைமை, 40க்கு 40 வெற்றியை முதலமைச்சரால் ஈட்ட முடிந்தது. கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த அணுகுமுறை மற்ற கட்சிகளிடத்துல இருக்கான்னு கேட்டா இல்ல. வெற்றி பெற்றாதான் சார் எப்பவுமே இந்த கூட்டணிகள் முரண்பாடுகளோடு பயணிக்க தொடங்குவாங்க. இப்ப வாஜ்பாய் ஆட்சி காலம்ங்கிறது இருக்குல்ல, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு கலைஞர். அப்ப அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அன்றைக்கு இருந்த யஸ்வந்த் சின்ஹா, அன்றைக்கு இருந்த எல்கே அத்வானி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அதிகாரத்தை நகர்த்தி கொண்டு போனாங்க. இப்ப அதிகாரம் அன்றைக்கு கிடைக்காமல் போயிருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணியும் சலசலத்து போயிருக்கும். அதே மாதிரிதான் அதிகாரம் கையில் இல்லாத போது கொள்கை கூட்டணியாக இருந்தால் அது நிலை பெறும், கொள்கை கூட்டணியாக இல்லாத போது அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அது சலசலத்து போகக்கூடியது என்பது இயற்கையாக நடக்கக்கூடியதான். அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் நடந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி சார், இப்ப அதை தாண்டி இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2024 தேர்தலில் இந்த இந்திய கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சிருந்தார். இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இப்ப இந்த விவகாரத்துல யாருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு சார்? ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணணுமா, இல்லைன்னா ராகுல் காந்தி அவர்கள் பண்ணணுமா? இல்ல, நிச்சயமாக ராகுல் காந்திக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் உணர்ந்திருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வீதிக்கு இறங்கி போராடி நீங்க பாத்திருக்கீங்களா? சோனியா காந்தி அம்மையார் எப்பயாவது தன்னை வருத்தி கொண்டு போராடி இருக்காரா? ராஜீவ் காந்தி எப்போதாவது தன்னை வருத்தி கொண்டு போறாங்க? இந்திரா காந்தியை விட்டுருங்க, இந்திரா காந்தி ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர அரசியலில் சந்தித்தவர். அதன் பிறகு வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முகங்களை நான் சொல்றேன். இப்போ நான் உண்மையிலேயே கன்னியாகுமரியில ராகுல் காந்தி நடைபயணத்தை துவங்கும் போது என்ன நினைச்சேன்னா, ஒரு 3 நாள் நடப்பாரு, அதன் பிறகு அது வாகன பிரச்சாரமாக மாற்றுவாங்க, அங்கங்க பஸ், வேன், டெம்போ இந்த மாதிரியான வாகனங்கள்ல ஏறி அவர் போய் சேருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா கொட்டுகிற மலைகளுக்கு நடுவே, கொட்டுகிற பனித்துளிகளுக்கு நடுவே எல்லா ஊர்களையும் தன்னுடைய பாதங்களால் நடந்தே கடந்தார் ராகுல் காந்தி. எனக்கு ரொம்ப வியப்பாகவே இருந்தது. அப்போ ராகுல் காந்திக்கு உண்மையிலேயே ஒரு லட்சிய நோக்கம் இருக்கு. ராகுல் காந்திக்கு மக்களை சென்றடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறது. அதனால்தான் அவருடைய அந்த நடைப்பயணம் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணாரு. அதாவது மணிப்பூர் விவகாரம் என்பது பாரதிய ஜனதா கட்சி இடது கையால் புறந்தள்ளிவிட்டு அப்படி ஒன்று நடக்காததை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முனைகிறார்கள். நேரா வந்தாரு, மணிப்பூர்ல இருந்து தன்னுடைய 2வது கட்ட பயணத்தை துவங்கினாரு. அது எங்க கொண்டு வந்து முடிச்சாருன்னா, யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அவர்களை வெளியில் தள்ளிவிட்டு யார் வரக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் கொல்லைப்புற வழியாக அதிகாரத்தை கொல்லைப்புற வழியாக கொள்ளையடித்துக் கொண்டார்கள்ல, அந்த மராட்டிய மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கிற மும்பையில கொண்டு முடிச்சார். முடிச்சது மட்டுமல்ல சார், இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிற ஒரு செய்திய, ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரனை கொண்டு அந்த மேடையில் ஏற்றினார். அப்பதான் அந்த மேடையில அந்த அம்மையார் பேசினாங்க, நீங்க எங்களுடைய கட்சியை ஒழித்து கட்டி விடலாம்னு நினைக்கிறீங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தை உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்துடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஜார்க்கண்டினுடைய ஒரு பிடி மண்ணை கூட உங்களால் அள்ள முடியாது என்பதை இந்த மேடையின் வாயிலாக சொல்றேன்னு கல்பனா அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் தான், அந்த நடைபயண நிறைவு விழாவில் தான் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். அப்போ தன்னுடைய மேடையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. பாஜக எங்கெல்லாம் போய் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறதோ அங்கெல்லாம் யார் பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு ஒருமுகப்படுத்துற வேலை. இப்ப இதெல்லாம் கரெக்டா ராகுல் காந்தி செய்யறாரு. ராகுல் காந்தி டிராவலுக்கு ஈக்குவலா ஒரு பேரலான டிராவலை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்யணுமா இல்லையா? கமல்நாத் அப்படி ஒரு டிராவலை செஞ்சிருக்காரா? இன்ன பிற தலைவர்கள் அப்படி ஒரு டிராவலை செஞ்சிருக்காங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கா? மத்திய பிரதேச தேர்தல்ல என்ன அணுகுமுறையை காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கையில் எடுத்தாங்க?
ஏன் 5 மாநில தேர்தல்ல ராகுலை முழுமையாக பயன்படுத்தல? ராகுல் காந்தி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். அவர் பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை அறுவடை செய்யணுங்கிற எண்ணம் 5 மாநில தேர்தல்ல நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் பார்க்கிற தேர்தல் தானே எல்லாரும் சொன்னாங்க. அப்ப அந்த தேர்தலை நீங்க எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அணுகி இருக்க வேண்டும். அந்த தேர்தல்ல நீங்க தெலுங்கானாவை தவிர எல்லா மாநிலத்தையும் கோட்டை விட்டீங்களே. வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட நீங்க சரியா பணியாற்றாம விட்டீங்களே. மோடியினுடைய முகத்தை மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் காட்டுறார் சார். இது இரட்டை இன்ஜின் ஆட்சிதான்னு சொல்றாரு. மோடிக்காக நீங்கள் வாக்களியுங்கள்னு சொல்றாரு. ஏன் எதிர் தரப்புல ராகுலுடைய முகத்தை நீங்க காட்டல? ராகுலை ஏன் நீங்க பயன்படுத்தல? ராகுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட நீங்க அழைக்கலையே. இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு இல்ல, இந்த 5 மாநில தேர்தல் நடந்தது இல்ல, எங்காவது ஒரு இடத்துல இந்த எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்களா? எத்தனை மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் நீங்கள் நினைத்திருந்தா செய்திருக்க முடியாதா? அதே போன்று எல்லா தலைவர்களையும் ஒரு மேடை ஏற்றி தேர்தல் பிரச்சாரத்துல பாஜகவினுடைய இந்த ஆக்டோபஸ் கரம் வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு முன்னோட்டமாக இருக்கிற தேர்தல்னு அந்த தலைவர்களை வச்சு தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பேசியிருக்க முடியாதா? அதையெல்லாம் செய்ததா காங்கிரஸ்? செய்யல. அப்போ ராகுல் காந்தி முயற்சிகளை மேற்கொள்கிற இடத்தில் தான் இருக்கிறார். நான் ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லல. ஆனா ராகுல் காந்தியினுடைய உழைப்புக்கு இணையான உழைப்பை கொடுப்பதற்கு கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இன்ன பிற தலைவர்கள் தயாரா இல்ல. இந்த பொறுப்பு திமுகவினுடைய தலைவருக்கு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கான்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருந்ததுனாலதான் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த முரண்பாட்டை அவர் தலையிட்டு சரி செஞ்சார். நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவுக்கு ஆதரவு தேவைப்படுகிற போது காங்கிரஸ் கட்சி வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு யூனியன் பிரதேசங்களில் அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்க வேண்டும்ங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும். அதனால ஒரு கள்ள மௌனத்தோடு காங்கிரஸ் கட்சி நகர்ந்தது. இல்ல இந்தியா கூட்டணியின் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சி இதுல இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலும் நம்மோடு இருக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு லாபி பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சார். அவர் ரோலையும் அவர் பிளே பண்ணிருக்காரு. ஆனா இதே மாதிரியே எல்லா நேரத்திலையும் முதலமைச்சர் தன்னுடைய ரோலை பிளே பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவருடைய கட்டமைப்பு என்பது தென்னிந்தியாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அவருடைய ஆளுகை என்பது தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆளுகை. நீங்க தானே சொல்றீங்க நாங்க தேசிய கட்சின்னு. பாஜகவுக்கு மாற்று நாங்க தான் இந்திய ஒன்றியத்துல, நீங்க தானே சொல்றீங்க. உங்களுக்கு தான் அந்த பொறுப்புணர்வு இருக்கு. எனவே ராகுல் காந்தி செய்கிறார். காங்கிரஸில் இருக்கிற இன்ன பிற தலைவர்களும் அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணப்பாடு அவர்களிடத்திலே வர வேண்டும். ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு வராது. காங்கிரஸ் கட்சியை குழி தோண்டி புதைக்கிற வேலையை காங்கிரஸ்காரர்களே செய்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.